இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கை உங்களோடு உறுதியாக இருக்கும். அவர் எப்பொழுதும் உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு நான் பலவீனமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றீர்களா? உங்களால் செயல்பட இயலவில்லையா? போதுமான வசதி வாய்ப்பு இல்லையா? போதுமான ஞானம் இல்லையா? போதுமான வழிநடத்தல் இல்லையா? இப்படியே நம்ம லிஸ்ட்டு பெருசாக போட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. எங்களுக்கு போதுமான ஒரு உதவி வரல பிரதர். தேவையான ஒரு சந்திப்பு எனக்கு இல்லை. வாழ்க்கையில் நான் எப்போ முன்னேறி செல்வேன்? நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்? எல்லாருமே முன்னேறி போயிட்டுருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னமும் கேள்விக்குறி தான். அது எப்படின்னா பதிலளிக்க போகிறேன்னு தெரியல. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தினந்தோறும் ஜெபிக்கணும். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேளையிலோ நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னேறி செல்வதற்கான பாதையை உங்களுக்கு காண்பிப்பார். மகளே மகனே, கலங்காது. இன்றைய நாளில் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகள். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளே இல்லாத குடும்பங்கள் பார்க்க முடியுமா? இல்லைல்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னு அந்த பிரச்சனைக்காகவே எவ்வளவோ போராட வேண்டியிருக்கும்ல. முகம் பார்த்து பேச மாட்டாங்க, கோச்சிப்பாங்க, முன் விரோதம் பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருசாக போயிட்டுருக்கோங்க. இன்னும் கூட இருக்குது அந்த மாதிரி. வீம்புக்குன்னே இருப்பாங்க, என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிலாம் இல்லாமல் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. அன்பை கொடுங்க, அது அன்பாக கொடுங்க. ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. கோவப்பட்டேன், பிடிவாதப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன், அவசரத்தில் எடுத்த முடிவு எனக்கு இன்றைக்கி எப்படியோ போயிடுச்சு பதர். வாழ்க்கையில் நான் நிதானமாக இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை மட்டும்தான். நிச்சயமாக ஒரு வாழ்க்கை. அது சமீபத்தில் விமான விபத்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். 241 பேர் உயிர் போயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு, கொஞ்சம் மீடியமான பர்சன்ஸ் தான். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு? குழந்தைங்க வர இதில் எதிர்கால கனவுகளோட லட்சியத்தோடு பயணிச்சிருப்பாங்களோ. ஸோ எப்போ என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வாழ்கிற வாழ்க்கை அற்புத விதத்தில், சந்தோஷ விதத்தில், மற்றவங்களை காயப்படுத்தாமல், மற்றவங்க மனசு நோக்கடிக்காமல் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் ஜெபம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்த போக்கின்றார். முன்னேறி செல்வதற்கான பாதையை காண்பிக்க போக்கின்றார். கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எது நடந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நிலமை மாறும். கண்ணீரும் கவலையுமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல மாற்றங்களோடு உங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றப் போகின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக தினம் ஒரு ஜெபத்தில் கிடைச்ச அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெப விண்ணப்பத்தில் என்ன கேட்குறீங்க நிச்சயமாக கொடுப்பாருங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கை எங்களோடு உறுதியாக இருக்கும். உன் ஆசீர்வாதம் எங்களை பலப்படுத்தும் என்ற உன் அன்பின் வாக்கு தத்தத்திற்காக சோத்திருக்கின்றன. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் குறைகளை நீர் அறிந்திருக்கின்றப்பா. உம்முடைய வழிகாட்டுதலுக்கான தேவையும் அறிந்திருக்கின்றன. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும்போது தயவாய் எங்களை ஜெபத்திற்கு செவிசாய்த்து எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் மேல் வந்தரல வேண்டும் என்று கேட்குறேன். ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் எல்லா எதிர்ப்புகளுக்கும் மேலாக எழும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய வல்லமையான கரம் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாக்கட்டும் ராஜா. நீர் எங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நோக்கத்திற்காக எங்களுடைய ஓட்டத்தை ஓடுவதற்காக எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. இருளான ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரவும் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய பலனை, எங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் சோர்வுற்று கிடக்கிற நேரத்தில் கூட
எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் மேல் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.